பெண்களுடைய வாழ்வியல்ல அவங்களுடைய கருப்பை சார்ந்த அல்லது நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சார்ந்த குழந்தை பிறப்பு சார்ந்த வாழ்வியல்ல இந்த நல்லெண்ணெய் எப்படி பயன்படுகிறது? ஜென்ரலா எல்லோருக்குமான எண்ணெய் குளியலுக்கு ஒரு முக்கியமான எண்ணெய் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் அப்படின்றது அடிப்படையில ஒரு எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும் அப்படின்னா, நாம நம்முடைய சீதோஷ்ண நிலைக்கு நம்ம தேங்காய் எண்ணெயை தேட தேவையில்லை. தேங்காய் எண்ணெய் வந்து நம்மளுடைய உடல் தன்மைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடம்பு சூடு குறைய வேண்டும் அப்படின்னா, நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் சேர்ந்த எண்ணெய் குளியல் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. நல்லெண்ணெய வந்து எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ நல்லெண்ணெய் குளியல், நல்லெண்ணெயில ரொம்ப சிறிதளவு கொஞ்சமா சீரகம், ஒரு மிளகாய் வற்றல் அல்லது மிளகு, அப்புறம் கொஞ்சம் பூண்டு. சின்ன ரசப்பூண்டு மாரி இருக்க பூண்ட 1 பல் அல்லது 2 பல் பூண்டு. இது எதுல எப்படி அப்டின்னா, ஒரு குழிக்கரண்டி, குழம்பு கரண்டி வச்சிருக்கோம் இல்லையா? அதுல நல்லெண்ணெய எடுத்து, நார்மலா நம்மளோட கேஸ் ஸ்டவ்ல லேசா சூடு பண்ணி, அதுல முதல்ல சிறிதளவு சீரகம். சீரகம் பொரிஞ்ச உடனே மிளகை தட்டி போடுறது. மிளகு லேசா பொரிய ஆரம்பிச்ச உடனே சிறிதளவு பூண்டு. பூண்டு, சீரகம், மிளகு. இந்த 3யும் போட்டு, அப்படியே அந்த கரண்டிய அந்த பக்கம் நகட்டி எடுத்துப்போம். எடுத்துட்டு, அந்த கரண்டியில இருக்க எண்ணெய லேசா ஆறுன உடனே, ஒரு டம்ளர்லயோ, ஒரு கிண்ணத்திலயோ மாற்றிக்கொண்டு, அந்த எண்ணெய தலைக்கு வைத்து குளிக்கிறது.